குர்ஆன்ல ரெண்டு வசனங்கள், குர்ஆன்ல 3 வசனங்கள் இருக்கு. ரெண்டு கடமைகளை இணைத்து சொல்லும். இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அந்த ரெண்டு கடமைகளை இறைவன் இணைத்து சொல்றதுக்கு காரணம், ஒரு கடமையை செஞ்சு இன்னொரு கடமையை விட்டால் இன்னொரு கடமையை செஞ்சும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான். அதுல முதல் அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படலைன்னா பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது அத்திமுஸ் ஸலவாத்து ஸக்கா, தொழுகை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். ஒருவன் தொழுகை நிறைவேற்றா ஜக்காத்தை கொடுக்கலன்னா அவன் தொழுகை நிறைவேற்றியும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி தான் குர்ஆன் சொல்லுது, அனிஷ்குருலி வலிவாரிதைக்க, எனக்கு நன்றி செலுத்துங்கள், இந்த உலகத்துல நான் தான் உங்களை படைத்த. ரெண்டாவது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள், ஏன்னா அவங்க மூலியமா தான் இந்த உலகத்துக்கு நீங்க வந்தீங்க. அப்படின்னா எனக்கு நன்றி செலுத்துகிறான் ஒருவன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான் ஒருவன், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தலைன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலன்னு அர்த்தம்.